வாங்க பெல்சியா கிச்சன். இன்றைக்கி நம்ம தட்டைப்பயிர் குழம்பு செய்வது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாய் பாத்திரம் வச்சுக்கணும். அதில் இதான் தட்டைப்பயிரை நல்லா கொஞ்சம் வறுக்கணும். பொன்னிறமாக வறுக்கணும். வறுத்தா தான் நல்லா வாசனை வரும். வறுத்து அதை குக்கரில் வேக வைக்கணும். இப்போ நம்ம தேங்காய், வெங்காயம், தக்காளி 3 வெட்டி வச்சுருக்குறோம். இப்போ இந்த தேங்காவையும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா ஓட்டணும். ஓட்டின பிறகு பின்பு அதுலேயே தக்காளியை போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய், வெங்காயம், தக்காளி 3யும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம எடுத்துட்டோம். அதுக்குள்ள இந்த தட்டைப்பயிர் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது வெந்துருச்சு. வேக வச்சு அதையும் தனியாக எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு கிண்ணத்தில் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை ஊற போடுறோம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் ஊற போடுறோம். ஒரு 3 கத்திரிக்காயை ஒரு தண்ணியில் வெட்டி வச்சுக்கலாம். வாங்க பெல்சியா கிச்சன். இன்னைக்கு நம்ம தட்டைப்பயிறு செய்யலாம். பாருங்க, கடிச்சிட்டு வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றுறோம். கடுகு போடுறோம். இது வந்து ஒரு 2 பேருக்கு செய்கிற அளவு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதில் கடுகு பொரியட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை இல்லைன்னு வெங்காயம் நல்ல வணங்கட்டும். இதெல்லாமே கிராமத்து சமையல் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். வணங்கும் போதே கத்திரிக்காய் போட்டு நல்லா வணங்கலாம். கத்திரிக்காய் பாருங்க நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வேக வச்சிருக்கிற பயிரை போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வணங்கணும். ரெண்டு நிமிஷம் வணங்கட்டும். இப்போ 2 நிமிஷம் நம்மளுக்கு வணங்கிடுச்சு. வணங்கின பிறகு மசாலா அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை நம்ம உள்ள போடுவோம்.
தேங்காய் பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 செகண்டு நம்ம வணக்கிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொடியை போடுறேன். நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிறோம். உரப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டு இந்த மசாலாவையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம வச்சிருக்கிற புளி கரைசலை உள்ள ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாடியே கழுவி உள்ளே ஊற்றிக்கலாம். பிகினர் கூட ஈஸியாக செய்யலாம். இப்போ தான் செஞ்சு போகிறேன் அப்படிங்கிறவங்க இதை பார்த்தா ஈஸியாக செஞ்சுக்கலாம். அப்படி தான் சொல்லி கொடுக்குறேன். பாருங்க, தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம கூட்டி போட்ட உடனே தேவையான உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டாச்சு. ஒரு மூடி எடுத்து மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு நம்ம பார்ப்போம். வாங்க, இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா தக நல்லா கொதிச்சு நல்லா வத்திட்டு பாருங்கள். குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் குழம்ப வற்ற வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த பயிர் நல்லா குழஞ்சி கத்திரிக்காயும் நல்லா எஸ்ஸாகி ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் சப்பாத்தி வச்சுக்கலாம், சாப்பாடு, எந்த தோசை எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இதை எப்போ நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.